முஸ்லிம்கள் இந்துக்களை விரட்டி அடிப்பது தவறு என்பதைத்தான் மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்த் போஸ் சொல்லியிருக்கிறார். இருப்பினும் அங்கு இருக்கக்கூடிய நிலைமை மிக மிக கவலைக்கிடமாக இருக்கிறது. இந்துக்களை எல்லாம் விரட்டுகிறார்கள். எப்படி பங்களாதேஷில் இந்துக்களை விரட்டினார்களோ சுட்டார்களோ அதே மாதிரி முஷிராபாத் என்று ஆளுநர் RN ரவியை பற்றி அது கவலை இல்லை. காரணம், கம்யூனிஸ்ட் கட்சி மாதம் 15 கோடி ரூபாய் வாங்குகிறதா திமுகவிடம் இருந்து என்றெல்லாம் கூட ஆளுநர் RN ரவி கிண்டலாக பேசுகிறார். RN ரவி பற்றி கம்யூனிஸ்ட் கட்சி சொல்வதில் RN ரவிக்கு மிக மிக சந்தோஷம். தமிழகத்தில் இருந்து வந்த அண்ணாமலைக்கு பொதுச் செயலாளர் பதவியோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியுடைய யுவ மோர்ச்சா என்று சொல்லக்கூடிய இளைஞர் பிரிவு தலைவரையோ கொடுக்க ஆசைப்படுகிறார்கள் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். சிவா, பாஜகவுடைய தலைவர் கண்டிப்பாக இம்மாத இறுதிக்குள் வந்து விடுவார். அமித்ஷாவினுடைய உள்துறை செயலாளர் தமிழகத்தினுடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்கும் சீஃப் செக்ரட்டரிக்கும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழகத்தில் ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். இப்போ வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜியுடைய அறிவுறுத்தலை மீறி தாண்டி வெஸ்ட் பெங்காலுடைய ஆளுநர் அங்கு முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை நேரடியாக போய் சந்திச்சிருக்காங்க. மேற்கு வங்க முதல்வர் போஸ், மேற்கு வங்க ஆளுநர் போஸ் அவர்கள் நேரடியா போய் சந்திச்சிருக்காங்க. இந்த நிகழ்வை எப்படி சார் பாக்குறீங்க? இது ஒரு இந்துக்களுக்கு ஒரு மன குஷியையும் குளிர்பான செய்வதற்காகத்தான் சென்றிருக்கிறார். காரணம், மம்தா பானர்ஜி என்றாலே ஒரு சிறுபான்மையர் கூட்டத்திற்கு சாதகமாக இருக்கிறார். ஒன்றாலும் ரியல் ஒன் நேயர்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், அங்கு முஷிராபாத் என்ற மாவட்டத்திலிருந்து முஸ்லிம்கள் இந்துக்களை விரட்டி அடிப்பது தவறு என்பதைத்தான் மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்த் போஸ் சொல்லியிருக்கிறார். இருப்பினும் அங்கு இருக்கக்கூடிய நிலைமை மிக மிக கவலைக்கிடமாக இருக்கிறது. இந்துக்களை எல்லாம் விரட்டுகிறார்கள். எப்படி பங்களாதேஷில் இந்துக்களை விரட்டினார்களோ சுட்டார்களோ அதே மாதிரி முஷிராபாத் என்று இடத்தில், மால்டா என்ற இடத்தில் 4 மாவட்டங்கள் முஸ்லிம்கள் இந்துக்களை விரட்டுகிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால் மிகவும் கடினமான நிலையில் மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய இந்திய இந்துக்கள் கடினமான நிலைமையில் இருக்கிறார்கள். சாப்பாடு கிடையாது. நதி நீரை கடந்து கொண்டு நீச்சல் அடித்துக் கொண்டு ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் போன்ற இடத்துக்கள் எல்லாம் போக ஆரம்பித்து விட்டார்கள் என்ற ஒரு சம்பவத்தை கேட்டால் கண்ணில் ஜனம் வருகிறது. சிவா, இருப்பினும் எப்படி பானர்ஜி, சாட்டர்ஜி, முகர்ஜி என்றால் அங்கு பரவலாக பேசப்படுகிறதோ, இப்பொழுது சாட்டர்ஜி, பானர்ஜி, முகர்ஜி எல்லாம் போய் இப்போது ரெஃப்யூஜி என்று வர ஆகிவிட்டது இந்தியாவிற்குள்ளேயே. அதைத்தான் கேலியாக சொல்லுகிறார்கள். சார், தமிழக ஆளுநர் RN ரவி அவர்களை பதவி நீக்க கோரி வரக்கூடிய 25ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்த போவதாக அதனுடைய மாநில தலைவர் சண்முகம் அறிவிச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அதே சண்முகம் அவர்களுக்கு ஆளுநர் RN ரவி சொல்லுகிறார், பொன்முடி பற்றி கருத்து என்ன என்று கேட்டிருக்கிறார். ஆளுநர் RN ரவியை பற்றி அது கவலை இல்லை. காரணம், கம்யூனிஸ்ட் கட்சி மாதம் 15 கோடி ரூபாய் வாங்குகிறதா திமுகவிடம் இருந்து என்றெல்லாம் கூட ஆளுநர் RN ரவி கிண்டலாக பேசுகிறார். RN ரவியை பற்றி கம்யூனிஸ்ட் கட்சி சொல்வதில் RN ரவிக்கு மிக மிக சந்தோஷம், குஷி. அவர் சொல்லுகிறார், பொன்முடியை பற்றி பேசுங்களேன், சாம்சங் விஷயத்தை பற்றி பேசுங்களேன். கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் இப்படி அடகு வைத்து விட்டது தன்னுடைய சித்தாந்தங்களை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று தான் RN ரவி ஆதரவாளர்கள் ராஜ்பவனில் கூறுவது காதில் விழுகிறது. சிவா, தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசும்போது, அமித்ஷா தமிழகம் வந்த உடனேயே இங்கு ஆட்சி மாற்றத்திற்கான வேலைகள் எல்லாமே துவங்கி விட்டது. அமித்ஷா எந்த மாநிலத்துக்கு செல்கிறாரோ அங்கு ஆட்சி மாற்றம் உறுதி. ஹரியானாவுக்கு சென்றாங்க, அங்கேயும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. மகாராஷ்டிரா சென்றாங்க, அங்கேயும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. தமிழகம் வந்திருக்காங்க, தமிழகத்திலும் திமுக மண்ணை கவ்வும், ஆட்சி மாற்றம் உறுதினு தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? கண்டிப்பாக நேற்று கூட ரியல் ஒன் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், இந்தியா டுடே என்ற ஒரு தனியார் தொலைக்காட்சி தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அடுத்த முதலமைச்சர் என்று சொல்லுகிறார். ABP
என்ற ஒரு அமைப்பு கூட பெங்கால் கட்சி, அதாவது மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏபிபி என்ற ஒரு தொலைக்காட்சி கூட அதிமுக அதிகமான சீட்டுகளை பெறும் என்று சொல்லிவிட்டார். அந்த பின்னணியில் பார்த்தால் சிவா, கண்டிப்பாக இது ஒரு 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 பயத்தை ஏற்படுத்தி விட்டது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று தான் சொல்ல முடியும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில அமைச்சர்கள் யாரும் செயல்படாதீங்க அப்படின்ற கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அப்போ அமைச்சர்கள் முதல்வருடைய கட்டுப்பாட்டுல இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பாக அவரே சொல்றாரு, தூக்கம் வரலன்னு சொல்லியிருக்காரு. போன வருஷம் பொதுக்குழு பேசும் பொழுது மு.க. ஸ்டாலினுக்கு தூக்க மாத்திரையே வேணுமா என்றெல்லாம் கூட கார்ட்டூன்கள் வருவதை நான் பார்த்தேன். இருப்பினும் மு.க. ஸ்டாலின் வெளிப்படையாக சொல்லியிருப்பது அவருடைய இன்எஃபிஷியன்சி, இயலாமையை காட்டுகிறது என்பதுதான் மத்திய பாஜகவினுடைய தருண் சுக், அருண் சிங், சமித் பாத்ரா போன்றவருடைய கருத்து. சார், இப்போ தேசிய தலைவர், பாஜகவுடைய தேசிய தலைவர் யார் அப்படிங்கிற கேள்வி மீண்டும் எழத் தொடங்கி இருக்கிறது. 3 பேருக்கு இடையில போட்டி பலமா இருக்கிறது. இந்த 3 பேர்ல ஒருவர் தான் தலைவராக வரப்போகிறார் அப்படிங்கிற செய்திகள் இன்று காலை கூட செய்திகளாக வந்துகிட்டு இருக்கு. இப்போ நிலவரம் எப்படி சார் இருக்கு டெல்லியில? கூடிய விரைவில் பாஜகவின் தலைவர் வந்து விடுவார். அவர்களுக்கு இல்லை ஒரு சிக்கல் என்று இல்லவே இல்லை. மத்திய பாஜக கண்டிப்பாக கூடிய விரைவில் தன்னுடைய தலைவரை தேர்ந்தெடுத்து விடுவார்கள். சில காரணங்களுக்காக தாமதமாகி வருகிறது. எனினும் இந்த பேட்டியினுடைய கடைசியாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தமிழகத்தில் இருந்து வந்த அண்ணாமலைக்கு பொதுச் செயலாளர் பதவியோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய யுவ மோர்ச்சா என்று சொல்லக்கூடிய இளைஞர் பிரிவு தலைவரையோ கொடுக்க ஆசைப்படுகிறார்கள் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். சிவா, பாஜகவுடைய தலைவர் கண்டிப்பாக இம்மாத இறுதிக்குள் வந்து விடுவார். சார், இப்ப அதிமுக அலையன்ஸ்ல இருந்த எஸ்டிபிஐ கட்சி கூட்டணியில இருந்து வெளியேறி இருக்காங்க. இப்போ அதிமுக பிஜேபி அலையன்ஸ்ல பல கட்சிகள் இணையும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நேரத்துல இந்த கட்சி வெளியேறி இருப்பதை எப்படி சார் பாக்குறீங்க? அவர்களுடைய சித்தாந்தமே முஸ்லிம்களுக்கு சாதகமாக இருப்பது தானே. அந்த எஸ்டிபிஐ தானே தடை செய்ய வேண்டும் என்று, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை தடை செய்ய வேண்டும் என்று ஆளுநர் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார்களே. பயங்கரவாதத்தினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு 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 கட்சியினுடைய முகங்கள் கண்டிப்பாக அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தழுவி விட்டார்களே. அதிலிருந்து ஒன்று நிச்சயம், சிறுபான்மையர்கள் ஓட்டு கண்டிப்பாக விஜய் போன்றவர்கள் பிரித்து விட்டாலும் அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு லாபமோ நஷ்டமோ என்பது 2026 தான் தெரியும். சிவா சார், எப்பவுமே இறுதியில நம்முடைய வாசகர்களுக்கு ஒரு ஹாட் நியூஸ் அப்டேட் கொடுப்பீங்க. அதற்காகவே நம்முடைய வாசகர்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ இந்த வீடியோ பதிவுல நீங்க கொடுக்கக்கூடிய அந்த அப்டேட் ஹாட் நியூஸ் என்ன சார்? அந்த ஹாட் நியூஸ் என்ன என்று கேட்டால், அமித்ஷாவினுடைய உள்துறை செயலாளர் தமிழகத்தினுடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்கும் சீஃப் செக்ரட்டரிக்கும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழகத்தில் மத மாற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று. காரணம், இந்துக்கள் எல்லாம் முஸ்லிம்களாகவோ இந்துக்கள் எல்லாம் கிறிஸ்துவர்களாகவோ தென் மாவட்டங்களில் அதிகமாக செயல்படுகிறார்கள் என்ற ஒரு கருத்து உளவுத்துறை மூலமாக வருவதனால் தமிழக அரசிற்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய சிறப்பு செய்தி. சிவா, பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ. நமஸ்தே.